வணக்கம். ஜீவன் பிரணாம் ஆப்பை நம்மளுடைய மொபைலில் பதிவிறக்கம் பண்ணிட்டு ஓய்வூதியம் பெறுவோருக்கான வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். ஜீவன் பிரணாம் ஆப் வேலை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணணும். ஆப்பை நாம் ஓப்பன் பண்ணதும் சில நேரத்தில் ஃபெயில் டு செக் அப்டேட் அப்படின்னு வரும். ஓகேன்னு கொடுங்க, ப்ராசஸிங் சொல்லி வந்துடும். இந்த செயலியை அடுத்தவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால யார் இயக்குறாங்களோ அவங்களுடைய அடையாளத்தை நாம் பதிவு பண்ணணும். இதுல ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட்டை தொடுங்க. ஆபரேட்டர் நேம்ல ஆதார்ல இருக்கிற மாதிரியே பேரை டைப் அடிச்சுட்டு செக் பாக்ஸையும் டிக் அடிச்சுட்டு ஸ்கேன் அப்படிங்கறத தொடுங்க. சில நேரத்துல யூசர் அபார்ட்னு சொல்லி வந்துடும். ஓகே அப்படிங்கறத தொட்டுட்டு மறுபடியும் ஸ்கேனை தொடுங்க. இதுதான் ஆதார் ஃபேஸ் ஆர்டி. சிகப்பா தான் இருக்கும். நம்மளுடைய முகம் சரியா பதிவாச்சுன்னா பச்சை கலர்ல வட்டம் வந்துடும். நல்லா வெளிச்சத்துல எடுங்க. நம்மளுடைய முகம் பதிவாக நாம கண்ணை சிமிட்டணும். ஆபரேட்டர் ஆத்தென்டிகேட் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்துடும். இனி நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் இதை பயன்படுத்தலாம். யாருக்கு வாழ்நாள் சான்று சமர்ப்பிக்கணுமோ அவங்களுடைய ஆதார், மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு தேவைப்பட்ட இமெயில் அட்ரஸையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. சில நேரத்தில் எரர் வரும். ஓகே பண்ணிட்டு மாதிரியே கொடுத்துட்டு நமக்கு வந்த ஓடிபியும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. ஏற்கனவே நம்ம ஜீவன் பிரணாம பயன்படுத்தி இருந்தா அவங்களோட தகவல் எல்லாமே இதுல வந்துடும். ஆர் யூ ரீ எம்ப்ளாய்டு, ஆர் யூ ரீ மேரிட் அப்படிங்கறதும் டிஃபால்ட்டா நோன் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மாறி இருந்தா நீங்க அதை எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தகவல் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத தொடுங்க. நம்மளுடைய தகவல் எல்லாத்தையுமே ஒரு தடவை சரி பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற செக் பாக்ஸையும் டிக் அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. பதிவு பண்றவங்களுடைய பிபிஓ நம்பர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு செக் பாக்ஸை டிக் அடிச்சுட்டு ஸ்கேன் அப்படிங்கறத தொடுங்க. மற்றவங்களுக்கு செய்யறதா இருந்தா நாம பேக் கேமராவை பயன்படுத்தலாம். நல்ல வெளிச்சத்துல எடுங்க. முகம் பதிவானதும் பச்சை கலர்ல வட்டம் வரும். நாம கண்ணை சிமிட்டணும். இமேஜ் கேப்சர் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரமான் ஐடியும் பிபிஓவும் நம்பரும் வந்துடும். க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. நாம கொடுத்த மொபைல் நம்பருக்கு பிரமான் ஐடியோட இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கும். அதுலயே நம்ம லைஃப் சர்டிபிகேட்டை பார்க்கறதுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் தந்திருக்காங்க. அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கூகுள்ல ஜீவன் பிரணாம் அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஜீவன் பிரணாம் .gov.in சொல்லி வெப்சைட் இருக்கும். அதுல பென்ஷனர் லாகின் அப்படிங்கறத தொடுங்க. நமக்கு மொபைலுக்கு வந்த பிரமான் ஐடியை டைப் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்கிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கறத தொடுங்க. நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத தொடுங்க. லைஃப் சர்டிபிகேட் ஸ்கிரீன்ல வந்திருக்கும். அதை டவுன்லோட் பண்ண கிளிக் ஹியர் அப்படிங்கறத தொடுங்க. ஜீவன் பிரணாம்ல நாம தடவையா ஒரு நபருக்கு செய்யறோம்னா பழைய மரியாதைங்க எல்லா தகவலையும் கொடுத்துட்டு ஓடிபியும் கொடுத்துட்டு பென்ஷனர் நேம் அப்படிங்கறதுல பெயரை டைப் பண்ணிட்டு டைப் ஆஃப் பென்ஷன்ல செலக்ட் கேட்டகரியா தொடுங்க. அதுல EPS 95ங்கிறது கவர்மெண்ட் மில்ஸ்ல வேலை செஞ்சவங்களுக்கு, ஃபேமிலி அப்படிங்கிறது குடும்ப ஓய்வூதியம் பெறவங்களுக்கு, அதர்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன் TNEB அதுல தான் வருது, சர்வீஸ் அப்படிங்கிறவங்க ஓய்வு பெற்றவங்க. மற்ற தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பிபிஓ நம்பரையும் டைப் பண்ணிட்டு பென்ஷன் அக்கௌண்ட் நம்பரையும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத தொடுங்க. தகவல் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நாம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தாங்க. வெளிச்சத்துல பச்சை கலர் வட்டம் வந்ததும் கண்ணை சிமிட்டிட்டு இமேஜ் கேப்சர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.